வணக்கம். இன்னைக்கு எபிசோட் நம்ம டிஸ்கஸ் பண்ண பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி பாட்னியில் மாலிகுலர் ஜெனடிக்ஸில் வந்து ரெப்ளிகேஷனை பற்றி முடிச்சதுக்கப்புறமா டுடே வி டிஸ்கஸ் அபவுட் ரெக்கார்ட். அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோன்னு பார்க்கும்பொழுது ரெப்ளிகேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் நடைபெறும், டிஎன்ஏ என்சைம்ஸ் எதுக்காக தேவைப்படுறதை பார்த்துருந்தோம். டிஎன்ஏ என்சைம்ஸ் யாருன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம், இந்த பாலிமரேஸ் 1, 2, 3 இந்த 3 என்சைம் ரொம்ப முக்கியன்றதையும் பார்த்துருந்தோம். ப்ரோகேட்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் 3 தான் இருக்குது. யூகேட்ஸில் 5 வகையான டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் இருக்குன்றதை பார்த்துருந்தோம். டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் ப்ராசஸில் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் முக்கியமானதாக ஒரு நொதியாக இருக்குன்றதையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் டிஎன்ஏ பழுதுபார்ப்பு வேலையை செய்வது, அதாவது டிஎன்ஏ ரிப்பேர் வேலையை செய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் 2 and 1. ஸோ இன்றைக்கி எபிசோட் என்ன பார்க்க போகிறோன்னா 1 gene 1 enzyme கான்செப்டில் நம்ம பார்க்கக்கூடிய ரெக்கான் அண்ட் மியூட்டான் அண்ட் தென் சிஸ்ட்ரான். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னு பார்க்கும்போது சிஸ்ட்ரானை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது பாலிசிஸ்ட்ரானிக், அப்புறம் பார்த்திங்கன்னா மோனோசிஸ்ட்ரானிக்கை பற்றி பார்த்துருந்தோம். அப்போது ஒரு மோனோசிஸ்ட்ரானிக்காக இருந்ததுன்னா அதோட ப்ரோட்டீன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜீன் பேர்லேருந்து உருவாக்குறதை பார்த்துருந்தோம். பாலிசிஸ்ட்ரானிக் சொல்லும் போது நிறைய சிஸ்ட்ரான் ஜீன்ஸ் இருக்கும், ஒன்றும் ஒரு ப்ரோட்டீன் உற்பத்தி செய்யறதையும் பார்த்துருந்தோம். ரீகாம்பினேஷன் நடைபெறக்கூடிய அந்த ஜீன் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் ரெக்கான்னா யூனிட் நேம். அப்போது ரீகாம்பினேஷன் நடைபெறுவதற்காக இருக்கக்கூடிய அந்த ஜீனுக்கு நான் கொடுக்கக்கூடிய அழகு தான் ரெக்கான். அப்போ 2 ஜீனுக்கு இடையே குறுக்கேற்று நடைபெறணும். எப்படி? ஒரு 2 பேரண்ட் இருக்காங்கன்னா ஒரு மேல் பேரண்ட், ஃபீமேல் பேரண்ட், அவங்களுடைய ஒத்த குரோமோசோம் இணைப்பு, தட் மீன்ஸ் 2 ஹோமோலாக் குரோமோசோம்ஸ் ஆர் ஜாயின், they exchange the genetic material. அப்போ ஜெனடிக் மெட்டீரியல் எப்படி உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுனா பை தி ப்ராசஸ் கால் கிராசிங் ஓவர், குறுக்கேற்று மூலயமா தான் நடக்கும். அப்போ 2 ஜீன்களுக்கு இடையே குறுக்கேற்று நடைபெறுகிறது என்று நமக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம். 1962ஆம் ஆண்டு பென்சர் என்பவர் குறுக்கேற்றமானது மீள் சேர்க்கை ஒரு செயல் ஜீன் அல்லது சிஸ்ட்ரானுக்குள் நடைபெறுகிறது என்பதை நிரூபித்தார். நம்ம குறுக்கேற்றம் பாடத்தை பற்றி படிக்கும்பொழுது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா குறுக்கேற்றம் நடைபெறுவது தான் ஒரு முக்கிய நிகழ்வு ஒரு நியூ ப்ராஜனை உருவாக்கத்திற்கு. அது தாவரமாக இருந்தாலும் விலங்கு உயிரினம் அதுதான் முக்கியமான நிகழ்வுன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஒரு பேரண்ட், அதாவது மேல் பேரண்ட், ஃபீமேல் பேரண்ட், அந்த பேரண்ட்டுக்கு இடையே நடைபெறக்கூடிய அந்த இணைவு மீள் சேர்க்கை ரீகாம்பினேஷன் மூலயமாக கிடைக்கக்கூடிய அந்த புதிய ஜீன் பகுதிகள் என்பது எந்த இடத்துல நடைபெறுன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ஒரு மாலிகுலர் லெவலில் பார்க்கும்போது எந்த ஜீன் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தா சிஸ்ட்ரான். அப்போது ஒரு செயல் ஜீன் யார்? சிஸ்ட்ரான் தான். அப்போ அந்த சிஸ்ட்ரானில் தான் உங்களுக்கு என்ன நடைபெறணும்? இந்த ரீகாம்பினேஷன் நடைபெறணும். என்ன மறுபடி பார்த்தோம், பாலிபெப்டைட் செயின் உருவாக்கத்திற்கும் அந்த சிஸ்ட்ரான் பகுதி தான் பார்த்துருந்தோம். அப்போது ஒரு மறுசேர்க்கை ரீகாம்பினேஷன் நடைபெறணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு அழகாக நம்ம யார் எடுத்துருக்கணும்? ரெக்கான். ஏன்னா அந்த பகுதி ஜீன் தான் ரீகாம்பினேஷன் இன்வால்வ் ஆகுது, மறுசேர்க்கையில் இன்வால்வ் ஆகுது. எனவே மீள் சேர்க்கைக்கு உட்படுத்தோட மிக சிறிய அழகாக நம்ம யார் எடுத்துக்கணும்னா ரெக்கான். அப்போ எந்த முறையின் மூலம் நடைபெறுதுன்னா குறுக்கேற்று மூலயமாக தான் இந்த உங்கள் மறுசேர்க்கை நிகழ்வு நடைபெறுன்றதை சொல்கிறோம். யூனிட் எய்ம் கேட்டால் ரெக்கான், என்ன ப்ராசஸ் கேட்டால் மறுசேர்க்கைக்காக. ஸோ ரெக்கான் இட்ஸ் a unit for the recombination. Earlier it was thought the crossing over occur between the 2 genes. In 1962, Benzer demonstrated that the crossing or recombination occurs within a functional gene or cistron. Very important thing you have to remember. Before that, just think that that means the crossing occur between the 2 genes. That is not true. That means the crossing occur in the cistron. That is a functional gene. Very, very important. The last question, what is cistron? Cistron is the functional gene which is responsible for the protein synthesis. That is a protein synthesis coding gene, as well as it is responsible for the crossing over also. In a cistron, the recombination unit may be more than 1. This is a question will ask you, how many recombinational unit will occur in the cistron region? More than 1. Thus, the smallest unit capable of undergoing recombination is known as recan. So, நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஒரு மறுசேர்க்கைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு ஜீன் எதுன்னு கேட்டால் ரெக்கான் ஜீன் சொன்னோம். அந்த ரெக்கான் ஜீன்ஸ் என்னென்னா அந்த சிஸ்ட்ரானை தான் நம்ம ரெக்கான் சொல்கிறோம். ஏன்னா இந்த ஜீன் வந்து இந்த சிஸ்ட்ரான் ஜீன் வந்து பர்டிகுலராக ரீகாம்பினேஷன் இன்வால்வ் ஆகிறதுனால இந்த சிஸ்ட்ரான் ஜீன் நம்ம கொடுத்த பேர் ரெக்கான் பார்த்துருந்தோம். இப்போ மியூட்டான். ஸோ பென்சர் என்ன பண்ணா 1962 சடுதி மாற்றம் மியூட்டேஷன், சடன் சேஞ்ச் இன் தி ஜீன், மியூட்டேஷன் நடைபெறதை பற்றி பார்க்குறாரு. குரோமோசோம் மிகச்சிறிய அழகை குறிக்க மியூட்டன் சொல்லி உருவாக்கினார். இப்போது இந்த ஒரு வார்த்தையை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்னு தெரிஞ்சுக்கணும்.
ஃபஸ்ட்டு சிஸ்ட்ரான்னா அது ஃபங்க்ஷனல் ஜீன். அந்த ஃபங்க்ஷனல் ஜீன் என்ன பண்ணும், ஒரு புரதத்தை உற்பத்தி செய்யுது, பாலிபெப்டைடை உருவாக்குதுன்னா அப்போ நம்ம சிஸ்ட்ரான்னு சொல்லிட்டோம். அதே சிஸ்ட்ரான் வந்துன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரீகாம்பினேஷன் இன்வால்வ் ஆகுதுன்னா இப்போ அந்த இடத்துல அதுக்கு நம்ம கொடுக்குற யூனிட் வந்து ரெக்கான் யூனிட், கிராசிங் ஓவர் மூலயமாக, அதாவது குறுக்கேற்றம் மூலயமாக. அடுத்தது ஒரு பகுதி டிஎன்ஏ, அதாவது செயல்படும் தன்மையுள்ள ஒரு பகுதி ஜீன் இருக்குது. அப்போ அந்த ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சடன் சேஞ்ச் நடக்குது. அந்த சடன் சேஞ்ச் நடக்கக்கூடிய அந்த ஜீன் நம்ம கொடுக்கக்கூடிய அழகு பெயர் தான் மியூட்டான். அப்போ எங்கெல்லாம் மியூட்டேஷன் நடக்குதோ அந்த ஜீன் பகுதிக்கு நம்ம கொடுக்குற நேம் தான் மியூட்டான் அல்லது மியூட்டன் நம்ம சொல்கிறது. எனவே மியூட்டான் என்பது நியூடியோடைட், அது நியோடியோடைல் மாற்றம் அடையக்கூடிய டிஎன்ஏயின் மிகச்சிறிய அலகு என்று வரையறுக்கப்படலாம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா அது நியூக்ளியோடைடுக்குள்ளேயே நடைபெறதுனால தான் அது மிகச்சிறிய அலகு என்று அழைக்கப்படுகிறதுனா இந்த மியூட்டான். இருக்கிறதுலேயே மிகச்சிறிய அழகாக நம்ம எதை எடுத்துருக்கோம்னா இந்த மியூட்டானு தான். ஸோ நியூக்ளியோடைட் மட்டத்திற்கு மாற்றங்கள் சாத்தியமாக ஆகிறதுக்கு முக்கிய காரணமும் இந்த ஜீன் பகுதி மட்டும்தான். பென்சன் 1962 coined the term mutant to denote the smallest unit of chromosomes that undergoes mutational changes. Hence, mutant may be defined as the smallest unit of DNA. This is a question they'll ask you. Which is the smallest DNA in the one gene, one enzyme concept, that is mutant, which may be changed in the that is called as nucleotide. Thus, changes at nucleotide levels are possible. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா மியூட்டான் என்பது சடுதி மாற்றம் நடைபெறக்கூடிய ஒரு ஜீன் பகுதி இருக்கக்கூடியது. அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அலகு நேம் தான் மியூட்டான். மியூட்டானின் மிகச்சிறிய அலகு நியூக்ளியோடைடு ஆகும். எனவே சிஸ்ட்ரான் அளவில் மிகப்பெரிய அளவாக இருக்கும். கேள்வி என்னன்னா, ஒரு ஒன் ஜீன் ஒன் கான்செப்ட், அதாவது ஒன் ஜீன் ஒன் என்சைம் கான்செப்டில் மிகச்சிறிய அலகு எதுன்னா மியூட்டான், மிகப்பெரிய அலகு எதுனா சிஸ்ட்ரான். ஏன்னா அது பாலிநியூக்ளியோடைட் செயினை உருவாக்கணும், கிராசிங் ஒரு குறுக்கேற்றத்தை நடைபெற செய்ய வேணும். அப்போ இது ரெண்டும் நடக்கணும்னா கண்டிப்பாக அது பெரிய அளவில் பெரிய ஜீனாக இருக்கணும். ஸோ அந்த அலகு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம், பெரிய அலகு. எதுன்னு கேட்டால் மிகப்பெரிய அலகு தான் சிஸ்ட்ரான். அதன் தொடர்ந்து ரெக்கான் மற்றும் மியூட்டானாக உள்ளது. முதல்ல மிகப்பெரிய அலகு எதுனா சிஸ்ட்ரான், அதுக்கு அடுத்து கொஞ்சம் பெருசாக இருக்குது எதுன்னா ரெக்கான், இருக்கிறதுலே சிறிய அளவு எதுன்னு கேட்கும் போது நீங்கள் சொல்ல வேண்டியது மியூட்டான். ஸோ ஒரு மரபணு பல சிஸ்ட்ரான்களையும் ஒரு சிஸ்ட்ரானின் பல ரெக்கான்களையும், ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஒரு மரபணுவில் நிறைய சிஸ்ட்ரான் இருக்கும். அந்த நிறைய சிஸ்ட்ரானில் சில பகுதிகளும் வந்து ரெக்கானாக இருக்குது. என்னென்னா சிஸ்ட்ரான் தான் உங்களுக்கு ரெக்கானாக ஆக்ட் ஆக போகுதுன்னா அதுதான் குறுக்கேற்றத்தில் ஈடுபட போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் தனித்தனியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கூடாது. ரெக்கானா சிஸ்ட்ரான் மாதிரியே தனியாக இருக்க ஒரு ஜீன் கிடையாது. சிஸ்ட்ரானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஜீன் வந்து கிராசிங் உள்ள இன்வால்வ் ஆகுது. அப்போ அது நம்ம கொடுக்குற அழகு நேம் தான், அழகு பெயர் தான் ரெக்கான்னு சொல்கிறோம். ஒரு ரெக்கான் பல மியூட்டான்களையும் கொண்டுள்ளது. அப்போ சிஸ்ட்ரான்குள்ளே இருக்கிறது ரெக்கான், அண்ட் தென் ரெக்கான்குள்ளே இருக்கிறது மியூட்டான் சொல்லும் போது அந்த சிஸ்ட்ரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீன் பகுதிகள் தான் அடுத்தடுத்து அதோட சிறிய அளவில் உட்படுத்தப்படும் போது சிறிய அளவு மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அதன் அடிப்பில் வந்து நம்ம பேர் கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு மரபணு பல சிஸ்ட்ரான்களையும் ஒரு சிஸ்ட்ரானில் பல ரெக்கான்களையும் ஒரு ரெக்கானில் பல மியூட்டான்களை கொண்டுள்ளது என்பதை விவரிக்க முடியும். எப்படின்னா ஒன் ஜீன் ஒன் என்சைம் கோட்பாடு மூலம், ஒரு ஜீன் ஒரு நொதி என்ற கோட்பாடு மூலமாக. இருப்பினும் ஒரு ரெக்கானின் அளவு மியூட்டானின் சமமாக இருப்பதால் பல மியூட்டான்களை கொண்டிருப்பதில் எந்த சாத்தியக்கூறும் இருக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இருக்கிறதே பெரிய அழகு எதுன்னா சிஸ்ட்ரான் தான். ஆனால் அந்த மியூட்டானும் அந்த ரெக்கானும் பார்த்தீங்கன்னா அளவில் ரெண்டையும் சமமாக இருப்பதனால பல மியூட்டான்களை கொண்டிருப்பதில் எந்த சாத்தியக்கூறுமே இருக்காது. ஏன்னா மோஸ்ட்லி என்னவாக தான் இருக்கும், ரெக்கானம் தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். த ஸ்மாலர் யூனிட் ஆஃப் mutant is the nuclear. The smallest unit is mutant. The largest unit is cistron. This can be explained that a gene consists of several cistron. A cistron contains many recon and a recon number of mutants. However, if the size of recon is equal to mutant, there would be no possibility in recon for consist of several mutants. மரபணுக்களின் வகைகள். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இது வரைக்கும் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஜீன் ஒன் என்சைம் கான்செப்டில் என்ன மூன்று ஜீனை பற்றி பார்க்குறோம். ஒன்று சிஸ்ட்ரான், அந்த 3 ஜீன் அழகை பற்றி பார்த்துருந்தோம். சிஸ்ட்ரான், ரெக்கான் அண்ட் மியூட்டானை பற்றி பார்த்தோம். இப்போ மரபணு என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது எளிய மரபணுக்கள் மற்றும் பிளவுபட்ட மரபணுக்கள். அப்போ சிம்பிள் ஜீன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த சிம்பிள் ஜீன்ஸ் எடுத்துட்டோம்னா எளிய ஜீன்கள் ஒரு டிஎன்ஏ இழையில் காரங்களின் குறியீட்டு வரிசையை கொண்டுள்ளன. இதே சிம்பிள் ஜீன்ஸ் சொல்கிறோன்னா
அங்கே கார குறியீடு, அதாவது நம்ம ஜெனட்டிக் கோடுன்னு சொல்கிறோமா இல்லையா, இந்த ஜெனட்டிக் கோடில் உட்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஜீன் பகுதியை எளிய மரபணுக்கள் நம்ம சொல்கிறோம். குறியீட்டு பகுதியை அப்ஸ்ட்ரீம் செய்ய நமக்கு என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, கீழ்நிலை, அப்புறம் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். எதுக்குன்னா அந்த ஜெனட்டிக் கோடை வந்து உருவாக்கத்திற்கு. அப்போது ஒரு தொடங்கும் போது ஒரு குறியீட்டு பகுதி எங்கே தொடங்குதுன்னா அப்ஸ்ட்ரீமில், அதுவே கீழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா முடிவடையும் பகுதியாக இருக்கும். இது வந்து எளிய மரபணுக்களுடைய ஒரு வடிவமைப்பு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ எளிய ஜீன்கள் எல்லாமே என்ன பண்ணும், காரன் குறியீட்டு வரிசையை கொண்டிருக்கும். அப்போ எளிய ஜீன்கள் கார வரிசை குறியீட்டு குறிப்பிட்டால் அது எளிய மரபணு என்று அழைக்கப்படுகிறது. பிளவுபட்ட மரபணுன்னு சொல்லும்போது பெரும்பாலான யூக்ரியாட்டிக்ல வந்து குறியீட்டு வரிசைகளுக்கு இடையில் பல குறியீட்டு அல்லாத வரிசைகளும் காணப்படும். ரொம்ப முக்கியம். என்னன்னா ஒரு குறியீட்டு வரிசை இருந்தால் தான் அது புரோட்டீன் சிந்தசிஸ் உருவாக்குறதுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த நம்ம செல்லில். அது தாவரமாக இருந்தாலும் அதுதான், உங்களுக்கு விலங்காக இருந்தாலும் அதுதான். ஆனால் சில நேரங்களில் சில ஜீன் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா யூக்கரிட்டில் வந்து குறியீட்டு வரிசையில் வந்து தொடர்ச்சியாக இல்லாமல் பல குறியீட்டு, அதாவது இப்போ குறியீடே இல்லாத சில வரிசைகளும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கும். குறியீடு வரிசை, அதுக்கப்புறம் திரும்ப குறியீடு இல்லாத பகுதி ஜீன் இருக்கும், திரும்ப குறியீட்டு ஜீன்கள் இருக்கும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக அப்படி மாறி மாறி வந்துருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் பிளவுபட்ட மரபணுக்கள். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஜீன்ஸ், simple genes and split genes. In the simple genes have a coding sequence of bases in one DNA strand. Upstream the coding region, the promoter is present. Downstream is the termination region is present. Split genes, in most of eukaryotes, many non-coding genes are present between coding sequence. The coding sequence of DNA of the genes are called exons. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ஒரு எதெல்லாம் கோட் பண்ணோம் ஜீனுக்கு பேர் எக்ஸானு, கோட் பண்ணாத ஜீன்ஸ்க்கு பேர் இன்ட்ரான்ஸ் நம்ம பார்க்குறோம். ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டில் கோட் பண்ணுற எக்ஸான்ஸும் இருக்கும், கோட் பண்ணாத இன்ட்ரான்ஸும் இருக்கும். நம்ம ஏன் இதை பற்றி பார்க்குறோன்னா, அடுத்த ஸ்டேஜில் ஒரு டிஎன்ஏ ஆர்என்ஏ மாறும் போது அந்த ஆர்என்ஏல இன்ட்ரான்ஸும் எக்ஸான்ஸும் இருக்கும். கோடிங் ஜீனும் இருக்கும், நான் கோடிங் ஜீனும் இருக்கும். அப்போ அந்த கோடிங் ஜீனெல்லாம் ஒன்றா சேரணும், நான் கோடிங் ஜீன்ஸ்லாம் ரிமூவ் ஆகணும். அந்த ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங் நடந்தால் மட்டும்தான் அது எம்ஆர்என்ஏ மாற முடியும். அப்போ ஒரு ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங் நடக்கக்கூடிய அந்த கோடிங் அண்ட் நான் கோடிங் ஜீன் எங்கே முதல்ல இருக்குன்னா டிஎன்ஏ தான் இருக்கணும். அதுதான் மெயினாக. அப்போ அடிப்படையிலே நம்ம எங்கே பார்க்குறோன்னா டிஎன்ஏல தான் 2 வகையான ஜீன்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ஒன்று உங்களுக்கு சிம்பிள் ஜீன்ஸு, உங்களுக்கு அந்த கார வரிசையை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை சிம்பிள் ஜீன்ஸ் சொல்லிட்டோம், அதாவது கோடிங் ஸ்டாண்டாகவே இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் கோடிங் அண்ட் கோடிங் ஸ்டாண்ட் ரெண்டுமே இடைப்பட்டு மாறி மாறி வந்திருக்கும். அப்போ ஸ்பிளிட் ஜீன்ஸ் நம்ம பார்த்தோம். பிளவுபட்ட மரபணுக்களை வந்து எக்ஸான்ஸ் இடையில் இன்ட்ரான்களும் காணப்படும். அதாவது எது கோடிங் ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸான்ஸ், எது நான் கோடிங் ஜீன்ஸ்னு பார்க்கும்போது இன்ட்ரான்ஸ். அப்போ பிளவுபட்ட மரபணுக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலலாம் இன்ட்ரான்ஸும் எக்ஸான்ஸும் மாறி மாறி இருக்கும். அப்போது குறியீடு அல்லாத வரிசை இன்ட்ரான்ஸும் குறியீடு வரிசை உள்ள எக்ஸான்ஸும் மாறி மாறி இருக்குது. இந்த பிளவுபட்ட மரபணுக்களில் எக்ஸான்ஸ் இன்ட்ரான்களும் மாறி மாறி வருவதனால தொடர்ச்சியாக எது சாத்தியம் இல்லாமல் இருக்கும்னா புரோட்டீன் நடப்பதற்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். பொதுவாக இன்ட்ரான்கள் வந்து எந்த மரபணு தகவலையும் கடத்தப்படாது. ஒரு டிஎன்ஏல இருக்குன்னா, பிகாஸ் டிஎன்ஏ தான் ஆர்என்ஏ வரப்போகுது. அப்போ அந்த கோடிங் எங்கேருந்து தான் ஆரம்பிக்குது, டிஎன்ஏலேருந்து தான். அப்போ டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரான்ஸ் எந்த மரபு தகவல்களையுமே அடுத்த சந்ததி கடத்தாது. அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு உங்களுக்கு அந்த மரபணுக்களை வந்து கடத்தாது. எதுனா இந்த இன்ட்ரான்ஸு. பட் எக்ஸான்ஸ் என்னென்னா உங்களுக்கு மரபு தகவலை கடத்தக்கூடியதாக இருக்கும், மொழிபெயர்ப்பில் ஈடுபடும். அப்போ மரபு தகவலையும் மற்றும் மொழிபெயர்ப்பில் ஈடுபடாத ஒரு ஜீன் பகுதி எதுன்னு கேட்டால் இன்ட்ரான்ஸு. ஸோ இத்தகைய ஜீன்கள் பிளவு ஜீன்கள் அல்லது குறுக்கீடு செய்யப்பட்ட ஜீன் என்றும் அழைக்கப்படுகின்றன. அப்போது இந்த இன்ட்ரான்ஸ் நம்ம கொடுக்குற பெயர் தான் பிளவுறு ஜீன்கள், அதாவது பிளவு ஜீன்கள் அல்லது குறுக்கீடு செய்யப்பட்ட ஜீன்கள். ஏன் குறுக்கீடு செய்யப்பட்ட ஜீன்கள் சொல்கிறோன்னா, அது எக்ஸான்ஸ்க்கு நடுவில் வந்து அந்த எக்ஸான்ஸ் செய்யக்கூடிய அந்த குறியீட்டு வரிசையும் தடை செய்யுது. அதனால தான் குறுக்கீடு செய்யப்பட்ட ஜீன்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸ்பிளிட் ஜீன்ஸ். In between exons are present non-coding sequence called introns. Exons alternate with introns. Normally, introns don't possess any genetic information and are not translated. Such genes are called split genes or interrupted genes. So this is a diagram we must understand about the exons and introns. பாருங்கள், கீழே ஸ்ப்ளைசிங் போட்டிருக்குமா இல்லையா? என்னென்னா எக்ஸான்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணும், இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ் கொடுக்குற பேர் தான் ஸ்ப்ளைசிங். அப்போ இந்த ஸ்லைசிங் இந்த ப்ராசஸில் எதுக்காக இந்த எக்ஸான்ஸ் இது பை நேச்சர் இட் செல்ஃப் இட் அக்கர். இயற்கையாகவே ஒரு டிஎன்ஏ மூலக்கூறுகள் வந்து ஆர்என்ஏ மூலமாக மாறும் போது
அது எப்போ மெசேஜர் ஆர்என்ஏ நம்ம சொல்கிறோன்னா, இன்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு எக்ஸான்ஸ்லாம் எப்போ ஒன்றா ஆகுதோ அந்த நேரத்தை நம்ம கொடுக்குற பேர் தான் ஸ்ப்ளைசிங்னு சொல்கிறோம். இந்த ஸ்ப்ளைசிங் நடந்தால் மட்டும்தான் மெசேஜர் ஆர்என்ஏ உருவாக்கம் நடைபெறும். பிகாஸ் ஹெட்டிரோஜினஸ் ஆர்என்ஏ வந்து எம்ஆர்என்ஏவை மாற அந்த பகுதி நேரத்து தான் நம்ம ஸ்லைசிங் ப்ராசஸ் சொல்கிறோம். இன்கேஸ் இன்ட்ரான்ஸும் இருக்குது எக்ஸான்ஸும் இருக்குன்னு நினச்சிங்க, உங்களுக்கு மெசேஜ் ஆர்என்ஏ உருவாக வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்போ மெசேஜ் ஆர்என்ஏ உருவாகலைன்னா எது சாத்தியம் இல்லை? புரத உற்பத்தியும் சாத்தியம் இல்லை. ஏன்னா இந்த மெசேஜர் ஆர்என்ஏ தான் கோடானா கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த கோடானே கிடைக்கலன்னா கண்டிப்பாக புரத உற்பத்தியும் நடைபெறாது. அப்போ கண்டிப்பாக அந்த ஹெட்ரோஜினஸ் ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ மாறணும்னா ஸ்ப்ளைசிங் நடந்தாகணும். இந்த டயக்ராம் பாருங்கள், 5' 3' போட்டிருக்கா இல்லையா? ப்ரீ எம்ஆர்என்ஏ என்னென்னா அந்த ஹெட்ரோஜினஸ் ஆர்என்ஏ தான் ப்ரீ எம்ஆர்என்ஏ சொல்கிறோம். இனிஷியல் ஸ்டேஜில் எக்ஸான் 1 இன்ட்ரான்ஸ் A 2 அண்ட் B இப்படி மாறி மாறி போட்டிருக்குல்ல, எக்ஸான் இன்ட்ரான் போயிட்டே இருக்குல்ல. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா இன்ட்ரான்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் ஆக போகுது. ஸோ எப்போ இன்ட்ரான்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடுச்சோ அப்போது அந்த எக்ஸான்ஸ்லாம் ஜாயிண்ட் ஆகுதுல்ல, அதுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் ப்ராசஸ்டு எம்ஆர்என்ஏ. ஸோ ப்ராசஸ்டு எம்ஆர்என்ஏனா ரிமூவல் ஆஃப் தி இன்ட்ரான்ஸ் அண்ட் ஜாயினிங் ஆஃப் தி எக்ஸான்ஸ், இட்ஸ் கால்ட் ப்ராசஸ்டு எம்ஆர்என்ஏ அண்ட் டெக்னிக்கலி இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ப்ளைசிங். ஒன்றுக்கு ஒன்று மரபணுக்கள், அதாவது ஒன்றுடன் ஒன்று மரபணுக்கள் சொல்லும்போது நம்ம 3 வகையானதாக பார்த்துட்ருக்கோம். என்னென்னா ஒரு மரபணுக்கள் வந்து சிம்பிள் ஜீன்ஸுன்னு பார்க்குறோம், ஸ்ப்ளிட் ஜீன்ஸுன்னு பார்த்தோம். இப்போ 3ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு ஜீன் வகை என்னன்னு பார்த்தா ஒன்றுடன் ஒன்று மரபணுக்கள். அதாவது பெரும்பாலான மரபணுக்கள் ஒரு புரதத்திற்கான குறியீடாக தான் இருக்கும். பிகாஸ் ஒரு டிஎன்ஏ வந்து அடுத்த தலைமுறைக்கு உங்களுக்கு அந்த கேரக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னா அதே நேரத்தில் இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏக்கான அந்த கோடான்ஸையும் கொடுக்கணும். பிகாஸ் அந்த கோடிங் சீக்வன்ஸையும் கொடுக்கணும். இப்போ இந்த கோடிங் சீக்வன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எம்ஆர்என்ஏல கோடான்ஸ் உருவாக முடியும். அப்போ பெரும்பாலான மரபணுக்கள் ஒரு புரதத்திற்கான குறியீடான டிஎன்ஏ வரிசையிலே கொண்டுள்ளன. கண்டிப்பாக ஒரு ஆர்என்ஏக்கான ஒரு புரத உற்பத்திக்கான குறியீடை கொடுப்பதற்கான வரிசைகள் ஒரு டிஎன்ஏல இருக்கும். இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட புரதங்களை குறிக்கும் சில வரிசைகளும் இருக்கும். ஏன்னா ஒரு வரிசை வந்து ஒரு புரதம் மட்டும் குறிப்பதில்லை, பல புரதங்களை குறிப்பதாகவும் இருக்கும். அப்புறம் ஃப்ரெட்ரிக் சாங்கர் ரொம்ப முக்கியம். ஒன்றுடன் ஒன்று மரபணுக்கள் இல்லை, ஒரு மரபணு பகுதி வந்து பார்த்திங்கன்னா பல புரதங்களே குறியீடுதாக இருக்கும். இதை முதலாக நமக்கு விவரித்து கூறியவர் யாருன்னா ஃப்ரெட்ரிக் சாங்கர் என்ற அறிவியல் அறிஞர். இதை வந்து அவர் பாக்டீரியா ஃபேஜ் வைரஸை பயன்படுத்தி தான் கண்டுபிடிச்சார். ஏன்னா மோஸ்ட்லி வந்து பாக்டீரியல் வைரஸ் இருக்கக்கூடிய அந்த மரபணு பகுதி பொருள் எதுனா ஆர்என்ஏ தான். ஸோ அதனால தான் அவர் ஈஸியாக வந்து அந்த பாக்டீரியா பேஜ் வைரஸில் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த பாக்டீரியா பேஜ் வைரஸ் வந்து θ*174 என்ற பாக்டீரியத்தில் கண்டறிகிறார். அப்போது பாக்டீரியோடைய அந்த நேம் என்னென்னா θ*170 பாக்டீரியாவில் எந்த வைரஸ் வந்து தாக்கியிருக்குன்னு பார்க்கும்போது பாக்டீரியா பேஜ் வைரஸ் தாக்கியிருக்கு. அப்போ தான் அவருக்கு தெரியுது இந்த ஆர்என்ஏ மூலக்கூறுகள் வந்து பார்த்திங்கன்னா பல அதாவது ஒரு ஜீன் பகுதி பல புரதங்களை உருவாக்குறதுக்கு சாத்தியம் இருக்கிறத இந்த நோய் பாக்டீரியா பேஜ் வைரஸ் வந்து ஒரு பாக்டீரியா தாக்கும்போது தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு. அறிவியல் அறிஞர் பெரியார்னா ஃப்ரெட்ரிக் சாங்கர். ஸோ ஒன்றுக்கு ஒன்று மரபணுக்கள் பல வைரஸ்களில் பொதுவானவை. இது கேள்வி. ஒன்றுடன் ஒன்று மரபணுக்கள் வந்து எந்த உயிரினத்தில் பொதுவாக இருக்குன்னா வைரஸ். பிகாஸ் இது எல்லாத்துலையும் நம்ம பார்க்க முடியாது. இது காமனாக எங்கே இருக்குன்னா வைரஸில் பொதுவாக காணப்படுகிறது. இங்கு சிறிய நீளமுள்ள வைரஸ் டிஎன்ஏ பல்வேறு புரதங்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஒரு சிறிய டிஎன்ஏ பல புரதங்கள் உருவாக்கம் என்பது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஜீன்ஸ் தான். பட் திஸ் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் டு தி வைரஸ். அதனால தான் வைரஸ் மியூட்டேஷன் ஆகுது. உடனே மியூட்டேஷன் ஆகி நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அதோட டிசீஸே வந்து நம்மளால் வந்து இமீடியட்டாக க்யூர் பண்ண முடியாத காரணம் அது மியூட்டேஷன் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஆர்என்ஏ பகுதி பொருள் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த ஆர்என்ஏ பகுதி பொருள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஏ அதாவது அந்த டிஎன்ஏடைய அந்த கோடான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதி உங்களுக்கு நிறைய புரத உற்பத்திக்கு காரணமாக இருக்கும்னு சொல்கிறோம். அப்போ இங்கே சிறிய நீளமுள்ள வைரஸ் டிஎன்ஏ பல்வேறு புரதங்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. முதல்ல ஆர்என்ஏ மூலக்கூறு இருக்கிறதுனால அது சடன் சேஞ்சஸ் நடக்கும்போது ஸ்ட்ரெயின் ரெசிஸ்டன்ட் வெரைட்டியாக மாறிடுது ஒரு காரணம். இன்னொரு காரணம் ஒரு வைரஸில் டிஎன்ஏ வந்து ஒரு மூலக்கூறாக இருக்கும்பொழுது அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஜீன் வந்து பல புரதங்களை வந்து குறியீடு செய்யப்படும் பொழுது அதுவும் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். என்னென்னா அந்த வைரஸோடைய தாக்கம் என்பது அதிகமாக இருப்பதற்கு. ஸோ 2 வகையிலுமே ஒரு வைரஸ் வந்து ஏன் நோய் தாக்கத்தில் வந்து அதிக காரணமாகவும் அது எது நிலைப்புத்தன்மை இருப்பதற்கும் காரணம் என்னென்னா இந்த கேரக்டர்ஸ் நம்ம சொல்லலாம். ஒன்று ஆர்என்ஏல இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ், சடன் சேஞ்சஸ் இந்த ஜீன் மியூட்டேஷன் ரொம்ப வேகமாக நடைபெறுது. இன்னொன்று டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜீன் பகுதி நிறைய புரதம் உருவாக்குறதுக்கான முக்கிய காரணம். ஸோ ஓவர்லாப்பிங் ஜீன்ஸ் அப்படின்னா
Most genes consist of a DNA sequence that code for one protein, but there are some sequences that code for more than one protein. This is a question they'll ask you. Specific DNA sequence code only one protein, but there are some sequences that code for more than one protein, especially in the bacteriophage virus. The virus which infect the bacteria, that is called bacteriophage virus. So in this bacteriophage virus, which consists of the DNA molecules that can produce the more genes from a single DNA sequence. So Frederick Sanger, the scientist, first time discovered this phenomenon in bacteriophage theta into 174. Overlapping genes are common in many viruses. They ask questions which is example for the overlapping genes, that is virus. Here the small length of viral DNA is exploited for synthesize different proteins. குதிக்கும் மரபணுக்கள் அல்லது டிரான்ஸ்போசன்ஸ், அதாவது நகரும் ஜீன்கள் நம்ம சொல்லலாம். ஜீன்ஸ் வந்து நகரமானா கண்டிப்பாக அதுவும் நகரக்கூடிய தன்மையுடையது. டிரான்ஸ்போசான்ஸ் அல்லது நகரும் ஜீன்கள், அதாவது குதிக்கும் மரபணுக்கள், ஜம்பிங் ஜீன்ஸ்னு சொல்கிறது, குதிக்கும் மரபணுக்கள். டிஎன்ஏவின் பகுதிகள் ஒரே அல்லது வெவ்வேறு குரோமோசோமில் புதிய இடங்களுக்கு தாவ முடியும் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ நிறையா டிஸ்கவர் பண்ணும்போது தான் தெரியுது டிஎன்ஏ பகுதிகள் ஒரே அல்லது வெவ்வேறு குரோமோசோமில், அதாவது ஒரே குரோமோசோமாக இருக்கட்டும் இல்லை வெவ்வேறு குரோமோசோமாக இருக்கட்டும், புதிய இடங்களுக்கு அதால் தாவ முடியுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல இது ஃபார்ஃபரா மெக்க்ளின்டாக் யார் கண்டுபிடிச்சாங்கன்றத கொஸ்டின் கேட்பாங்க. டிரான்ஸ்போசான்ஸ் முதலாக மக்காச்சோள தாவரத்தில் கண்டுபிடிச்ச அறிவியல் அறிஞர் பேர் பார்பரா மெக்க்ளின்டாக். ஸோ இப்போது 3 கேள்வி இதில் எந்த வாய்ப்பு இருக்குது என்னென்னா, டிரான்ஸ்போசான்ஸ் ஜீன்ஸை எந்த தாவரத்தை கண்டுபிடிச்சாங்க? மக்காச்சோளம், அதாவது மெய்ஸில். ஸோ எந்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்பரா மெக்க்ளின்டாக் என்று சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் தான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வைரஸில் கூடிய ஆர்என்ஏ வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஜீன்லேருந்து நிறைய படத்தை உருவாக்கணும்னு சொன்னால் அதை கண்டுபிடிச்சாருன்னா உங்களுக்கு ஃப்ரெட்ரிக் சாங்கர். ஸோ இது மாதிரியான சயின்டிஸ்ட் நேமை கொஞ்சம் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். இது பல்வேறு வண்ணங்களின் கர்னல், அதாவது உங்களுக்கு கர்னல்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு மக்காச்சோளத்தில் அதாவது மெய்ஸில் நிறைய சீட்ஸாக இருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா, அதெல்லாம் கர்னல்னு சொல்கிறது. இது பல்வேறு வண்ணங்களின் கர்னலை கொண்ட உங்களுக்கு கேப்ஸ், அதாவது உங்களுக்கு நிறைய அந்த காப்ஸு அந்த அண்ட் தென் அகெயின் அந்த ஸ்மால் பார்ட் ஆஃப் தி ஸ்டெமன் பார்ட், இது எல்லாமே எங்கே உருவாக்கணும்னு நடைபெறும்னா இந்த ஜீன்ஸில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஜீன்ஸ், இந்த டிரான்ஸ்போசன் ஜீன்ஸ் தான் இந்த காப்ஸ் உருவாக்க முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. வெளிநிற கர்னல்கள், அதாவது வண்ண நிறத்தில் இருக்கிற கர்னல் உருவாக்கத்திற்கு காரணமும் இந்த டிரான்ஸ்போசன் ஜீன்ஸ் தான். வெளிநிற கர்னல்கள் டிஎன்ஏவின் பகுதிகளாக ஏற்படுகின்றன. அவை நிறமி கர்னல்களுக்கான மரபணு குறியீட்டு மரபணுக்கள் நகர்கின்றன. அப்போது உங்களுக்கு இந்த டிரான்ஸ்போசன் சொல்லும் போது வண்ணத்திலான கர்னல் வந்து காப்ஸாக இருக்குது. அதே வெளிநிற கர்னல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டிஎன்ஏ தான் முக்கிய காரணம். அந்த வெளிநிற கர்னல் இருக்குது. இதுதான் உங்களுக்கு குதிக்கும் மரபணுக்களாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதனால் நிரம்பி கர்னல்கள் செயலிழக்க செய்கின்றன. அப்போ யார் இங்கே குதிக்கும் கர்னல்கள்னால் இந்த வெளிநிற கர்னல்கள் தான். இந்த வெளிநிற குதிக்கும் ஜீன்களா, அதாவது குதிக்கும் ஜீன்கள்னு சொல்லும் போது அது டிரான்ஸ்போசன்ஸாக ஆக்ட் ஆகும்போது இந்த வண்ண நிறத்தில் இருக்கிற கர்னல் இல்லாமல் அதோடைய செயல்படும் தன்மை இழந்துடும். ஸோ கொஸ்டின் கேட்பாங்க, எப்போ வந்து அது டிரான்ஸ்போ ஜீன்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கேட்டால் அந்த வெளி ஜீன்கள் தான். அது ஆக்ட் ஆகும்பொழுது அந்த வண்ண கர்னல் என்ன ஆகணும், அதோடைய செயல்படும் தன்மையை இழந்துவிடும். ஸோ ஜம்பிங் ஜீன்ஸ் ஆர் டிரான்ஸ்போசன். இட் ஹாஸ் பீன் டிஸ்கவர்ட் தட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ கேன் ஜம்ப் டு நியூ லொகேஷன்ஸ் in the same or different chromosomes. First of all, it was discovered by Barbara McClintock in Indian maize corn. It has cobs with kernels of different colors. This is a question they'll ask you. He discovered the transposon in the Indian maize corn. They didn't ask about the normal or the other country maize, but they just specifically researched in the Indian maize corn. And the light color kernels were caused by segments of DNA that moves into gene, that is what white color, coding for pigment color, thereby inactivating pigmented kernels. When that light color kernels moves, now it inactivate the pigmented kernels. குதிக்கும் மரபணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன மாதிரியான ஒரு செயல்படும் தன்மையை காட்டுதுன்னு பார்க்கும்போது இந்த நகர மரபணுக்கள் வந்து இடமாற்றம் அடையிறது மட்டும் இல்லாமல் மரபணுக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயல்படும் தன்மையும் பாதிக்கடை செய்கிறது. அப்போ இது நகரும்பொழுது இயல்பாக இருக்கக்கூடிய அந்த மற்ற மரபணுக்கள் செயல்படும் தன்மையும் செயலெடுக்க வைக்க செஞ்சிடும். ஸோ இடமாற்றத்தக்க தனிமங்கள் மிதமாக இருந்தால் உங்களுக்கு அதனுடைய செயல்படும் தன்மை வந்து அதாவது மற்ற மரபணுக்கள் வந்து பாதிப்படைவது குறைவாக இருக்கும். அப்போது திரும்ப இந்த நிகழ்வு நடைபெறும் போது டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
பாதிப்படைவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ ஜம்பிங் ஜீன்ஸ் ஆர் டிரான்ஸ்போசான். யூ கேன் சி திஸ் டயக்ராம் ஹியர். இங்கே ரைட் சைடில் பாருங்கள், சென்ட்ரல் சீக்வன்ஸ்னு கொடுத்துருக்கா. அதாவது மேலே ஒரு கோடான்ஸ் கொடுத்துருக்கு, கீழேயும் அதாவது டிஎன்ஏ ஸ்டாண்டர்டே கோடான்ஸு. மேலே அடினைன் குவானின் தைமின் சைட்டோசினில் அடினைன் வந்து பேர் வித் தி தைமின் அண்ட் தென் குவானின் பேர் வித் தி சைட்டோசின். இப்போ இந்த அடினைன் குவானின் பேரிங் வரும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சென்ட்ரல் பகுதியில் ஒரு ஜீனுமே இல்லை. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல கூடிய ஜீன்ஸ் எல்லாமே மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம், ஜம்ப் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ எப்படி டிரான்ஸ்போஸ் எலிமெண்ட்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கு பாருங்க, அந்த சீக்வன்ஸில் தான் GTACTன்னு போயிட்டுருக்கு. அப்போ அடுத்துல அப்போ நம்ம இந்த சென்ட்ரல் சீக்வன்ஸ்க்கு அடுத்து பாருங்கள் ACTAC இருக்குது. இப்போ என்ன ஜம்பிங் ஜீன்ஸ்னால என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அடினைன் தையமின் அண்ட் தென் சைட்டோசின் குவானின் இந்த பேரிங்கில் தான் இருக்கும். பட் ஜம்பிங் ஜீன் ஆகும்போது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளீட்டாக ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ் எல்லாமே அந்த ஆல்ட்ரு ஆகும்போது CATCA ஆர்டரே மாறி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்துடும். அப்போது இதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய GTAGT வந்து TGAT அண்ட் G இந்த மாதிரி அதோட பொசிஷனில் இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு போகுது ஜம்பிங் ஜீன்ஸ். ஸோ இன் பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜம்பிங் ஜீன்ஸ் எங்கே இருக்குன்னா பிளாஸ்மேட்ஸில் இருக்குது. ஸோ அப்படின்னா அதில் நார்மலாக டிஎன்ஏல இல்லையா, மெயின் டிஎன்ஏல இல்லையானா இல்லை. அப்போது டிரான்ஸ்போசான்ஸ் வந்து ஒரு பாக்டீரியாவில் எங்கே இருக்குன்னு கேட்டால் பிளாஸ்மேட்ஸில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் மொபைல் ஜீன்ஸ் ஆர் கால்ட் டிரான்ஸ்போஸ் எலிமெண்ட்ஸ். They can jump within the genome. Very important, they jump within the genome, thus affecting the gene expression. Transfer elements are components of moderately repetitive class of DNA. ஸோ மாறுபடும் மரபணுக்கள், அதாவது வேரியபிள் ஜீன்ஸ் ஒன்றுனா பார்த்துட்டு வரும். ஒன்று ஸ்பிளிட் ஜீன்ஸ் சிம்பிள் ஜீன்ஸ் பார்த்தோம், ஸ்பிளிட் ஜீன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடைப்பட்ட, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மரபணை கொண்டு, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மரபணை உள்ளடக்கிய ஜீன்கள் பார்த்துருந்தோம். வேரியபிள் ஜீன்ஸ் மாறுபடும் ஜீன்கள்னு சொல்லும் போது சில பாலிபெப்டிடுகள் ஒரு ஜீனால் குறியீடு செய்யப்படாமல் ஒரே அல்லது வெவ்வேறு குரோமோசோம்களில் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட ஜீன்களால் குறியீடு செய்யப்படுகிறத பார்க்குறோம். அப்போது நம்ம டிரான்ஸ்போசான்ஸும் ஒரு வகையான ஜீன்றதை பார்த்துறோம். பட் இங்கே வேரியபிள் ஜீன்ஸ்னு சொல்லும் போது சில பாலிபெப்டைட்ஸ், அதாவது சில பாலிபெப்டிடுகள் ஒரு ஜீனால் குறியீடு செய்யப்படாமல் ஒரே அல்லது வெவ்வேறு குரோமோசோம்களில் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட ஜீன்களால் குறியீடு செய்யணும். அதுக்கு நம்ம கொடுக்குறது வேரியபிள் ஜீன்ஸ். ஸோ கீழே டயக்ராம் பாருங்கள், 5' 3' போட்டிருக்கா. அப்ஸ்ட்ரீம் சீக்வன்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, டவுன் ஸ்ட்ரீம் சீக்வன்ஸ் சொல்லுவது அது எண்ட் அப் ஆகுது, கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்பிடிங் கேப்பில் பார்த்தீங்கன்னா இனிஷியேஷன் கோடான் வந்து எட்ஸான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஓப்பன் ரீடிங் ஃப்ரேம்னா ஓப்பன் ரீடிங் ஃப்ரேமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஸான் இன்ட்ரான்ஸ் இப்படி போயிட்டே இருக்கும். அப்போது என்ன ஆகும்னா அப்ஸ்ட்ரீம் சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய அந்த எட்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸ் எட்ஸான்ஸ் இந்த சீக்வன்ஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது தான் என்னென்னா RNA. திஸ் RNA உங்களுக்கு என்னவா செய்யுது, mRNA. அது ஸ்ப்ளைசிங்கில் பார்க்குறோம். பட் ஜென்ரல் ஓப்பன் ரீடிங் ஃப்ரேமில் என்ன இருக்கணும்னா ஒரு எட்ஸான் இருக்கணும், ஒரு இன்ட்ரான் இருக்கணும். ஸோ அப்படியே இன்ட்ரான் எட்ஸான்ஸ்லாம் என்ன நம்ம பார்த்துட்டோம், கோடிங் சீக்வன்ஸ் தான். எட்ஸான்ஸ் எல்லாமே கோடிங் சீக்வன்ஸ், இன்ட்ரான்ஸ்லாம் நான் கோடிங் சீக்வன்ஸ். அப்படின்னா மரபணுகளை கடத்தவும் செய்யாது, புரதத்துக்கான உற்பத்திக்கான புரத உற்பத்தியை குறியீடையும் ஏற்படுத்தாது. இந்த ரெண்டுமே செய்யாது எதுனா இன்ட்ரான்ஸு. பட் எட்ஸான்ஸ் ரெண்டு வேலையுமே செய்யக்கூடியதாக இருக்கணும். So what is variable genes? Certain polypeptides are coded not by one gene, but they are coded by more than one gene present on the same or different chromosomes. Then இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரீடிங் ஃப்ரேம், அதாவது திறப்பு சட்டகம்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு மரபணு என்பது மரபணுன்னு ஒரு பகுதியாக தான் இருக்கிறது நமக்கு தெரியும். ஒரு RNAவாக படியெடுக்கப்படுகிறது, ஒரு DNA என்பது படியெடுக்கப்படுகிறது. இந்த RNA என்பது புரத குறியீட்டுக்க மரபணுவாக தான் இருக்கிறது. அப்படின்னா இந்த RNAல வந்து மெசேஜர் RNA அல்லது mRNA நம்ம சொல்கிறோம். தூது RNA அல்லது mRNA என்று அழைக்கப்படும். இது புரதத்துக்கான மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு mRNA பகுதி பொருளாக இருக்கும். இந்த mRNA என்ன கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடான்ஸை கொடுக்கும். ஸோ RNA ரைபோசோமல் RNA அல்லது பரிமாற்ற RNA, தட் இஸ் டிரான்ஸ்ஃபர் RNA. அப்போ 3 வகையான RNAக்களை உருவாக்கம் நடைபெறும் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் மூலிமா. ஒன்று மெசேஜர் RNA, இன்னொன்று ரைபோசோமல் RNA, அதுக்கப்புறம் கடைசியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜர் RNA. இந்த மூன்றுமே இல்லாமல் இந்த புரத உற்பத்தி என்பது சாத்தியம் இல்லாதது. ஸோ எனக்கு இனி எபிசோடில் என்ன பார்த்துருந்தோன்னா உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ஜீன்ஸை பற்றி பார்த்துருந்தோம். அதில் ஸ்பிளிட் ஜீன்ஸ்னால் என்ன, சிம்பிள் ஜீன்ஸ் என்ன, டிரான்ஸ்போசான்ஸ்னால் என்னன்றதையும் பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்பன் ரீடிங் ஃப்ரேம்ன்றதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கம்மிங் எபிசோட் வி டிஸ்கஸ் more about this one. Thank you so much.